interest may be paid by a company on calls in advance. Calls in advance ன்றது என்ன? earlier allotment stageலயே call மணியை pay பண்றது calls in advance. அப்போ மணி ஏர்லியா பே பண்றாங்கன்னா கம்பெனி என்ன பண்ணும் தெரியுமா? ஏர்லி மணி உங்களுக்கு வந்திருக்கறனால அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பெனி வந்து டேபிள் எஃப்ல நீங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்காடா? எஃப்ஜிஹெச் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல அந்த டேபிள் எஃப் படி என்னன்னா 12% per annum வந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் டியூ டேட் டு த அதாவது அலாட்மெண்ட் டேட் பே பண்ணதுலேருந்து கால் மணி அலாட்மெண்ட் டேட்லேருந்து கால் மணி ஆக்சுவலாக டியூ ஆகிற டேட்டுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வந்து ஷேர் அப்ளிகேஷன் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ், மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பேங்க் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கால். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணிக்கு ஷேர் அப்ளிகேஷன் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ், மணி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்க்கு வந்து பேங்க் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ், அப்புறம் கால்ஸ் இன் அட்வான்ஸ் டு ஷேர் கால் இது வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி லேட்டா இவங்க இது பண்ணிருக்காங்க பைசா பே பண்ணல அப்படின்னா ஃப்ரம் த டியூ டேட் டில் த டேட் ஆஃப் ஆக்சுவல் பேமெண்ட் அன்லெஸ் த சேம் இஸ் waived பை த போர்டு. Accounting entries for the same are interest due, shareholders account debit to interest on calls in arrears. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் டியூக்கு ரியலைசேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒன்றும் இல்லை, பேங்க் டு ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் டு பிஎன்எல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, கால்ஸ் இன் அரியர்ஸோடது மட்டும் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு கடைசியாக மூவ் ஆகும். ம். ஒரு நிமிஷம்டா. ஆயிடுச்சா சார்ஜ்? சார்ஜ் ஆயிடுச்சா? பேஜ் நம்பர் சொல்றா. சும்மா இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ்ன்றது வந்து கம்பெனிக்கு வந்து இன்கம் தானே கண்ணா? அப்போ பிஎன்எல்ல பை தானே வரணும். கரெக்டாக தானே இருக்கு இந்த என்ட்ரி இங்கே இருக்காங்க. இதோ ஷேர் ஹோல்டர்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ், பேங்க் டு ஷேர் ஹோல்டர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் டு பிஎன்எல். கரெக்டாக தானடா இருக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் என்னாச்சுடா? இதோ இந்த என்ட்ரி கரெக்டாக தான்டா இருக்கு. ம்.
ம். ஓகேடா. ஸோ இது கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் வருது. இப்போ ம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, பி லிமிடெட் இஷ்யூஸ் 2000 ஷேர்ஸ் ஆஃப் பீஸ் அண்டர் ஈச் அட் அ பிரீமியம் ஆஃப் 10%. அப்ளிகேஷன் 20, அலாட்மெண்ட் 40, ஃபர்ஸ்ட் கால் 30, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் ரூ. 20. அப்ளிகேஷன்ஸ் ரூ. 1800 தான் ரிசீவ் ஆகுது. டைரக்டர்ஸ் மேட் அலாட்மெண்ட் இன் ஃபுல். One shareholder to whom 40 shares were allotted paid the entire balance on his shareholdings with allotment money, and another shareholder did not pay the allotment and first call money on his 60 shares. அதாவது இல்லை அப்ளிகேஷன் 20, அலாட்மெண்ட் 40, ப்ரீமியம் வந்து 10%னா ரூ. 10. அப்போ ப்ரீமியம் விட்டுருங்களேன் ரூ. 10. ஆக்சுவல் அலாட்மெண்ட் ரூ. 30. 20 பிளஸ் நந்தனா. நந்தனா, குட் ஈவினிங்டா. So, okay, we're 20 plus 30, 50, 50 plus 30, 80, 80 plus 20, 100. கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. இல்லை அவன் என்ன சொல்றான், 1800 ஷேர்ல டேரக்டர்ஸ் ஃபுல் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்த பேலன்ஸையும் அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 40 ஷேருன்றது கால்ஸ் இன் அட்வான்ஸ். 60 ஷேருன்றது அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணலையா, ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணலையா, பட் விச் ஷீ பெய்ட் வித் த ஃபைனல் கால். ஃபைனல் காலோட பே பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 40 ஷேர் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கால்ஸ் இன் அட்வான்ஸ். 60 ஷேர் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கால்ஸ் இன் அரியர்ஸ். ஓகேவா கண்ணா? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி 5% கொடுக்குறான். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி 6% அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. புரியுதா இது ரெண்டுத்துக்கும்? இந்த கேட்டகரி புரியுதா? 40 ஷேர்ஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ், ரிமைனிங் 60 ஷேர்ஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ். புரியுதா? கீர்த்தனாக்கு புரியுது. மித்ராக்கு நந்தனாக்கு எனக்கு ரிப்ளே வரலையே. ஓகே நந்தனா புரியுது. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து 1200 எப்படின்னா 40 அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லேயே பே பண்ணிடுறாங்களா 30. ஸோ 1200 அதில் 1200ல வந்து டியூரேஷன் பிஃபோர் 1 month பிஃபோரே வந்து பே பண்ணிடுறாங்க. ஓகேவா கண்ணா? அப்போ ரூ. 6. அடுத்தது வந்து செகண்ட் காலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரூ. 20. அதுவும் பார்த்தோம்னா 20. ஸோ 40 into 20, 800 பிஃபோர் 2 months. அதாவது இந்த ஆகஸ்ட் 2023 ஜூலை, ஜூனுக்கும் ஆகஸ்ட்க்கும் என்ன கேப்பு? ஜூலை ஆகஸ்ட். ஸோ 2 மாசம் முன்னாடி. அப்போ 800 into 6% into 2/12. இது கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ் என்ன? 60 ஷேரு 40. அப்போ எப்படி? 2400 in 0.5. 12 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கால் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலுக்கு வந்து அலாட்மெண்ட்டுக்கு அலாட்மெண்ட்டே பே பண்ணலையா இல்லையா அவங்க? அப்போ ஜூன் அலாட்மெண்ட் பே பண்ணல. அப்போ ஜூலை ஆகஸ்ட் இங்கே 2 monthsக்கு ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணல. அப்போ ஒரு மாதம் 5%. அப்போ 27.5, 27.5. இது டைப் 3 ப்ராப்ளம். ஜென்ரலாக வெறும்னா அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அண்ட் ரிசீவ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அண்ட் கால்ஸ் இன் அரியர்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஓகேவா? இதுதான் கண்ணா. இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்றேன். அடுத்த சம் போலாமா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இல்லையே? ஓகே. அந்த நோட்ஸ் படியம்மா. A limited company with registered capital with 5 lakhs in a share of 100 each and issue 2000 such shares at a premium of 20 per share payable application allotment first call per share made 3 months later
all the money on application received, but first call was made. One shareholder வந்து entire balance of his holding 30 shares pay பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் கால். அப்பனா என்ன, ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது அவரோட மொத்த entire பேலன்ஸையும் வந்து on his holding. Another shareholder holding 100 shares failed to pay the first call. இப்போ calls in இங்க paid advance-உம் இருக்கு, calls in arrears-உம் இருக்கு. சரியா? மொத்தமா ஸ்டெப் நம்பர் 1 என்ன, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் கரெக்டா இருக்கணும் பார்க்கணும். ஸோ 100 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் ப்ரீமியம். இப்போ அவன் ரிசீவ்டு எவ்வளோ மொத்தமா ஷேர்ஸ் 1900 ஷேர்ஸ். அரியர்ஸ் எவ்வளோ சொல்றான், 100 ஷேர். அட்வான்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கான், 30. அப்போ ஃபர்ஸ்ட் கால் ரிசீவ்டு எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 1900. எப்படி 1900, 2000ல ரிசீவ்டு டோட்டலாக வந்து ஆல் த மணி பேயபிள் எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் கால் போது 100 ஷேர் தவிர ரிசீவ் பண்ணியிருக்கா. அப்போ ரிசீவ்ட் என்ட்ரியில் எல்லாமே ஒரே மாதிரி வருங்கண்ணா. பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் 2000 இன்டூ 20 40,000. ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் 40,000. ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ப்ரீமியம் எவ்வளோ, டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் 2000. 2000 இன்டூ 30 60, 2000 இன்டூ 20 40,000, 1 lakh. பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட் 1 lakh. ஸோ அலாட்மெண்ட் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கால் என்ன அமௌண்ட் 20. ஸோ 20 இன்டூ 20 into 2000 40,000. இங்கே தான் கால் மணி அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கிற ஆள் எவ்வளோ, 30 ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போ 30 into 30 900. ஃபைனல் காலோட அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கால்லேயே பே பண்ணிட்டாங்க. அப்போ 900 கால்ஸ் இன் பெய்ட் அண்ட் அட்வான்ஸ். ஷேர் ஃபர்ஸ்ட் காலோடது வந்து 1900 into 20. ஏன்னா அந்த 100 ஷேர்ஸ் பே பண்ணல இல்லையா ஃபர்ஸ்ட் கால், நல்லா மைனஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த என்ட்ரி என்னன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். கால்ஸ் இன் அரியர்ஸ் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் என்ன, 2000. ஸோ 2000 rupees. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க கண்ணா இந்த சம்ல. இங்க போட்டிருக்கேன் கால் ரிசீவ்ட் என்ட்ரி வந்து சி டில் அலாட்மெண்ட் ஒரே கோர்வே அப்படியே போட்டுன்னு வர வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கால்லையே அட்வான்ஸும் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கால்லையே வந்து அவங்க அது என்னது ஃபெயில்டு டு பே த ஃபர்ஸ்ட் கால், ரெண்டுமே இருக்கு. எதை ஃபெயில்டு டு பே ஃபர்ஸ்ட் காலோ அது 1900 மைனஸ் 100 பண்ணி 2000, 2000 மைனஸ் 100 பண்ணி 1900 பண்ணிடுவோம். அரியர்ஸ்க்கு வந்து 100 இன்டூ 20 2000 பண்ணுவோம். புரியுறதா மித்ரா கீர்த்தனா நந்தனா? ஒரு கொஞ்சம் நிதானமா இந்த இல்லஸ்ட்ரேஷன் பாருங்களேன், தான் புரியலையா, புரியுறதா பார்த்து சொல்லுங்க. இருக்காதா டவுட் இருக்கா? இல்லஸ்ட்ரேஷன் 7 பாருங்க, 8 பாருங்க, நிதானமா பாருங்க. சி அதர்வைஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் நீங்க தரவு இல்ல. பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட், அப்புறம் வந்து ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க், ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட், அப்புறம் ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், அப்புறம் பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் செகண்ட் கால் டு ஷேர் அலாட் கேபிட்டல், பேங்க் டு ஷேர் செகண்ட் கால். ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த சம் போலாமா? illustration 9. Okay, good. So B Limited purchases, in the sum purchases the assets of 10,80,000 from the consideration was payable in fully paid shares of rupees 100 each. Shares are issued at par, issued at a premium of 20,000. So, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். Consider the following illustrations. B Limited purchases the assets of 10,80,000 from C Limited. The consideration was payable in fully paid equity shares of rupees 100 each. Required, show the necessary journal entries in the books of B Limited assuming that such shares are issued at par, such shares are issued at a premium of 10%.
செல்லம் இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு அசர்ட்டை பர்ச்சேஸ் பண்றாங்க 10,80,000ல, அதை வந்து was payable in fully paid equity shares of rupees, ஒரு ஷேர்ஸ் மூலமா வந்து அதை வாங்குறாங்க அந்த அசர்ட்டை. ஓகே, ஷேர்ஸ் வந்து பார்னா என்னடா அர்த்தம் கீர்த்தனா? பார், issued at பார்னா எவ்வளோடா? வெரி குட்ரா. ஸோ 100 ரூபான்னு வச்சுக்கலாமா பாரு. அப்ப பிரீமியம்னா எவ்வளவு ரூபாடா இருக்கும்? வெரி குட். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ் ஆஃப் ருபீஸ் 10,80,000 ஃப்ரம் சி லிமிடெட். ஸோ சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சி லிமிடெட் வந்து 10,80,000. வேர் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் பார்ன்னு வரும்போது, சி நார்மலா பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுவீங்க ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்டுக்கு? சன்ட்ரி அசட் அக்கௌண்ட் டெபிட் டு சி லிமிடெட் 10,80,000, 10,80,000. When shares are issued at par, C limited account debit to equity share capital வந்து 10,80,000, 10,80,000. ஓகேவா? When shares are issued at a premium of 20%, என்ன பண்ணுவீங்க? பிரீமியம்னாலே ஞாபகம் வச்சுக்கூடா, செக்யூரிட்டி பிரீமியம்னாலே கிரெடிட் தான் கொடுப்போம். ஓகே, 9 lakhs அதை தாண்டி ஒரு 1,80,000. ஸோ 9 lakhs 1,80,000ன்றது எப்படின்னா 10,80,000, 10,80,000. ஸோ இங்க அவங்க சொல்றது வந்து 100. அப்போ 9 lakhs 100, அப்ப ரிமைனிங் எவ்வளோ? 1,80,000. அதுதான் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல பண்ணிருக்காங்க. ஸோ இஷ்யூ ஆஃப் 9,000 ஷேர்ஸ் at 20% premium to C limited as per board's resolution number so and so dated so and so அப்படின்னு போடணும். இது வந்து 2 marksல வருது செல்லம், MCQ question. இந்த 9 lakhலாம் பாருன்னு சொல்றாங்கல்ல செல்லம், அப்ப 100. ஓகே, அப்போ இங்க பாரு செல்லம்மா, 120க்கு 10,80,000 கண்ணா. அப்ப 100க்கு எவ்வளோ? 100 இன்டூ இது டிவைடட் பை இது 9 lakhs. Illustration 10 பாருங்க செல்லம். D limited issued 2,000 shares of rupees 100 each, created as fully paid to the promoters for their services, and issued 1,000 shares of rupees 100 each, created as fully paid to the underwriters for their underwriting services. Journalize these transactions. Underwriters na யாருன்னா, who are the middlemen between your company and the final investors. Okay வேடா? இப்போ எப்ப அண்டர்ரைட்டிங்க்கு அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, கம்பெனியால தனக்கு தேவைப்படுற ஷேரு ஃபண்ட் ரைஸ் ஆகலன்னா அண்டர்ரைட்டர் கிட்ட சொல்லிப்பா எனக்கு வித்து கொடு, ஷேர்ஸ்ல வித்து கொடு, எனக்கு பைசா தேவைப்படுறதுன்றது அப்பதான் அப்ரோச் பண்ணுவாங்க. சரியா? இப்போ மொத்தமா 2,000 ஷேர்ஸ் தேவைப்படுறது உங்களுக்கு 2 lakhs as fully paid up to the promoters for their services. ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்றாங்க. ப்ரொமோட்டர்ஸ்னாரு யாரு? முதல்ல சுக்லாம்பரதனம் எடுத்து கல்லு ஊனி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க தான் ப்ரமோட்டர்ஸ். புரிஞ்சுதா சொல்லும்? அண்ட் 1,000 ஷேர்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? அண்டர்ரைட்டருக்கு. அண்டர்ரைட்டர் யாரு? த இன்டர்மீடியரி who does the who takes the role of selling the shares to the public and raising the funds to the company. ஓகே, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி பண்ண போறோம் அப்படின்றது பார்க்குறோம். இதுல ஒரே ஒரு விஷயம், இந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்றது எப்பவுமே குட்வில்லா ட்ரீட்மெண்ட் ஆகும்டா. ஓகேவா? it will take the form of a goodwill. So goodwill to share capital 2 லட்சம். அண்டர்ரைட்டிங் கமிஷன் வந்து ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு ஷேர் 100 ரூபாய், 1000 ஷேர் 1 லட்சம் ரூபாய். ஸோ அண்டர்ரைட்டிங் கமிஷன் டு அண்டர்ரைட்டர்ன்றது டியூ என்ட்ரி. ஓகே, நாட் தி ஆக்சுவல் என்ட்ரி. அண்டர் ரைட்டர்ஸ் டு ஷேர் கேபிட்டல் இருக்குல்ல, இங்க எப்படி குட்வில் டு ஷேர் கேபிட்டல்ன்றது ப்ரமோட்டரை குறிக்கிறது குட்வில். அண்டர்ரைட்டர் டு ஷேர் கேபிட்டல்ன்றது அந்த அண்டர்ரைட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா, அது 1 lakh. இது அண்டர்ரைட்டிங் கமிஷனோட டியூ என்ட்ரி. ஸோ 1 lakh ஷேர்ஸ் வித்து கொடுத்தானா 1 lakh கமிஷன் கிடைக்கும். இது டியூ என்ட்ரி. இன்னும் டியூ என்ட்ரி தான் நம்மளால போட முடியும், ஏன்னா இன்னும் ரிசீவ் ஆயிடுதா இல்லையான்றதுக்கு டீடைல்ஸ் தெரியல. அப்போ இந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட், இந்த என்ட்ரி செகண்ட், இந்த என்ட்ரி 3. புரியுதா? இந்த இது குட்டி குட்டி கான்செப்ட் தான்டா. ப்ரமோட்டர் கிட்ட நான் கொஞ்சம் ஷேர் விற்கிறேன், அதே மாதிரி அண்டர்ரைட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஷேரை விற்கிறேன். ப்ரமோட்டர்ஸ்க்கு விற்கிற ஷேர் வந்து 2 லட்சம் ரூபாய், அண்டர்ரைட்டர்ஸ்க்கு விற்கிற ஷேர் வந்து 1 லட்சம் ரூபாய். ஓகே வச்சலாம். அதுல அண்டர்ரைட்டிங் கமிஷன் வந்து 1 லட்சம் ரூபாய். இதுல யாருக்கா டவுட் இருக்கான்னு சொல்லுங்க.
இன்னைக்கு ரொம்ப அப்பாலஜிஸ்டா, ரொம்ப பிரேக் எடுத்துட்டான், ரொம்ப சாரி. ரொம்ப அப்பாலஜிஸ் பண்றேன். புரியுதா செல்லம்? நந்தனா, கீர்த்தனா? ஓகேடா, தேங்க்யூ. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 11 போலாம் செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 11 வந்து கொஞ்சம் ஒரு கதை மாதிரி நான் சொல்லித்தரேன். சூப்பர்மேன் ஒரு கம்பெனி இருக்கான். 5 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் பேயபிள் as follows. ஆன் அப்ளிகேஷன் 20, அலாட்மெண்ட் 30, ஃபர்ஸ்ட் கால் 20, ஃபைனல் கால் 30. இப்போ 100 இருக்கான்னு பாருங்க செல்லம். இது மூணுத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கவுண்டர் செக்கிங் ஆஃப் பிரேக்கப்ஸ். ஓகேவா? அப்ளிகேஷன் 30, 20, 50, 50, 20, 70, 70, 30, 100 இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் வந்து அவன் எவ்வளவுக்கு ரிசீவ் பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா 6000 ஷேர். அலாட்மெண்ட் வந்து இட் இஸ் ரிசீவ்ட் எப்ப பண்றான்? 15th May 2023. அலாட்மெண்ட் எப்ப பண்றாங்க? 1st June 2023. அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்றது எவ்வளோ? 6000. அலாட்மெண்ட் வந்து 1st June 2023. இதுல அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த 6000 ஷேர் ரிசீவ் ஆகிறது இல்ல சொல்லணும். இந்த டிஎஸ் ரெட்டி புக் மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன்டா, அப்படியே லைன்ல இருங்க கண்ணா. இந்த குண்டு புக்கு டிஎஸ் ரெட்டி புக் யாராவது வச்சிருக்கீங்களா? யாராவது வச்சிருக்கீங்களாடா? சரி, ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதுல வந்து குட்டி ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரே நிமிஷம். அதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூடு எவ்வளவு தேவைப்படுறது, ஓகே, அப்புறம் ரிசீவ்டு எவ்வளோ, அப்புறம் ரிஜெக்டட் எவ்வளோ, அப்புறம் ப்ரோரேட் அலாட்மெண்ட். இது ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டை நான் இதில் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்றேன். அலாட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜான்ல பண்றாங்க சொல்லலாம். அலாட்மெண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் 2500 வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ 3 பிரேக்கப்பா இருக்கும்டா அந்த ப்ரோரேட் அலாட்மெண்ட். 2500 பேர் வந்து ஷேர்ஸ் ஃபுல் அலாட்மெண்ட் பண்றாங்க. 2500 மொத்தமா எவ்வளவு ஷேர்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு நந்திரா? 6000 ஷேர். கரெக்டாடா? கரெக்டா சொல்லலாம். 6000 ஷேர் ரிசீவ் ஆயிருக்கு. இங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 6000 ஷேர்ல 2000 ஷேரை ஃபுல்லா அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்கடா. 6000த்துல 2000க்கு ஃபுல் அலாட்மெண்ட். சரியா? அடுத்த பிட்ஸ் ஆஃப் 3000 ஷேர்ல 2500 ஷேரை அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவளை என்னடா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? எவ்வளவு ரிஜெக்ட் ஆயிருக்கு? வந்தனா 6000 ஷேரை 2500 ஷேருக்கு 2500 ஷேர் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் ரிமைனிங் 3000 ஷேர்ல 2500 ஷேர் இதுவாயிடுச்சு. அப்ப எவ்வளவு ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த கேட்டகரியில? 500 ஷேர்ஸ் என்ன இருக்கு? ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா? கரெக்டா? சோ ஃபுல் அலாட்மெண்ட் வந்து 2500.
ரிஜெக்டட் எவ்வளோ 500. அப்புறம் இப்போ இது மொத்தமா எவ்வளோடா செல்லம் வருது 5500. இன்னொரு 500 ஷேர் இருக்குல்ல, அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது புரியுதாடா எல்லாருக்கும் 3 பேருக்கும் பிரேக்கப்? 6000 பிட்டு பிட்டா பண்றாங்க செல்லமா. இந்த பிரேக்கப் புரியுறதா திருப்பி சொல்லிட்டுமா? அவங்களுக்கு தேவைப்படுறது எவ்வளோடா? 5000 ஷேர் தானே தேவைப்படுறது. அவங்களுக்கு எவ்வளவு தேவை? இஷ்யூடு 5000 தான். ஆனா எவ்வளவு வந்திருக்கு? 6000 வந்திருக்கு. அதுல எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? 1000 ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 1000 ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 1000 ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் அந்த ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு ஒரு என்ட்ரி வந்துரும். ரிமைனிங் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ஓகேவா? சோ இங்க சோ இங்க மொத்தம் this plus this plus this. அப்ப பாத்துக்கோங்க செல்லமா, கரெக்டா டாலி ஆயிடும். கல்யாணத்துக்கு வந்தவங்க இன்விடேஷன் கொடுத்தது 6000 பேர், இன்விடேஷன் கொடுத்தது 5000 பேர், கல்யாணத்துக்கு வந்தவங்க 6000 பேர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சாப்பாடு இல்லாம திரும்பி போறவங்க 1000 பேர். ஓகேவா செல்லமா? ரிமைனிங் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். இந்த சம் பார்க்கலாமா? The calls were duly made on 1st July, 1st August respectively. One shareholder did not pay the first call money. இதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். என்ன? அலாட்மெண்ட் கரெக்டா போயிடுத்துறோம். அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இல்ல, நோ ப்ராப்ளம். அலாட்மெண்ட் நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கால் இல்ல ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? 150 பேர் வந்து பே பண்ணல, நாட் பெய்டு. ஓகேவா? இல்ல டிட் நாட் பே த ஃபர்ஸ்ட் கால் which he paid with the final call together. ஃபர்ஸ்ட் கால்ல பே பண்ணல, ஆனா செகண்ட் கால்ல மொத்தமா பே பண்ணிட்டாங்க. சோ அதனால இவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரு? 5% இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரு. அப்ப இது கால்ஸ் இன் அரியர்ஸா கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஆச்சலாம்? வெரி குட் ரச்சலமா. கால்ஸ் இன் அரியர்ஸ். ஓகே. கடைசியா என்னாச்சு? 100 ஷேர் வச்சிருந்தவன் ஃபைனல் கால் பே பண்ணல, கடைசி வரைக்கும் பேயே பண்ணல. ஓகேவா? இப்ப ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாமா இதுக்கு? புரிஞ்சுதா? சம் எதுவும் டவுட் இல்லையே? சம் போடலாமா? ஸோ வாட் இஸ் த கிரக்ஸஸ்? ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் 500 ஷேர், கால்ஸ் இன் அரியர்ஸ் 150 ஷேர் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 5%, நான் ரெசீட் ஆஃப் கான்வலி 100 ஷேர்ஸ் நாட் பேயிங், ஃபைனல் கால் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5%. ஓகேவா? இது என்ன சம்டா? 11th சம் தானே? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க இந்த சம்மு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன்டா, பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன வரும்? பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன். பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் 20 ரூபா. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு? 6000. சோ 6000 இன்டூ 20 1,20,000 ரூபாய். இந்த என்ட்ரி புரியுறதா? ஊ சொல்லணும், ஆமா சொல்லணும், எஸ்ன்னு சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். ஓகேவா? ஓகே. இதுல அவங்க அக்கௌண்டா கொடுத்துருக்காங்கடா. கேஷ் என்ட்ரிஸ்லாம் கேஷ் புக்ல வந்துருது. நான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா என்ட்ரிஸும் இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ ஈஸியா அந்த சீக்வன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றது.
ஆமாண்டா, ஆக்சுவலா போதும்டா. ஷோ த கேஷ் புக் ஜர்னல் என்ட்ரிஸ் மென்ஷன் பண்ணா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ம். ம். ஆனா இந்த ஃப்ளோவா எந்த சம்னாலும் இந்த ஃப்ளோ எடுத்துன்னு வாங்கடா. அவங்க வந்து கேஷ் புக் தேவையில்ல, கேஷ் என்ட்ரிஸ் தேவையில்லாதனாலும் நீங்க ஜர்னல் என்ட்ரிஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த ஃப்ளோ எடுத்துட்டு வந்தாதான் இந்த நுணுக்கங்கள்லாம் கரெக்டா கேப்சர் பண்ண முடியும். ஆ. இப்போ அடுத்தது என்னடா, அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 5000 × 20 1,00,000 ரூபாய். ஓகேவா? அப்புறம் அடுத்தது வந்து ரிஜெக்டட். ரிஜெக்டட் வந்து எவ்வளோடா வச்சலாம்? ஒரு நிமிஷம். ஆ ரிஜெக்ஷன் ஆக்சுவல் ரிஜெக்ஷன் வந்து 500. ஸோ 500 × 20 வந்து 10,000. கரெக்டா? இப்போ இந்த ஸ்டேஜ் வருது இல்ல, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட், அதை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அது எவ்வளோ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்? 500 ரிமைனிங். கரெக்டா? 3000 ரூபாயில 2000 ரூபாய் அலோகேட் பண்ணிட்டாங்க, ரிமைனிங் எவ்வளோ? 500. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட் 500. புரியுதா? ம். ஸோ 10,000. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுரா. அலாட்மெண்ட்டுக்கு வரலாம். அலாட்மெண்ட் டியூ டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 30. 30 இன்டூ 5000 எவ்வளோ? 1,80,000. அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல எப்போ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் இருக்கோ அப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் செல்லம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இப்போ அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் மணி குமுதா ஹாப்பி. இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ ஷேர் ஃபர்ஸ்ட் காலோட இதுக்கு என்ட்ரிக்கு வரும். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் என்ட்ரி என்ன? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், அதுக்கு பிரச்சனை இல்லை. 5000 இன்டூ எவ்வளோ? கால் எவ்வளோ? 20, 1,00,000. இங்க என்ன சொல்றான்னா அவன் இங்க என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் கால்ல 150 பேர் பே பண்ணல, ஆனா அத வந்து கால்ஸ் இன் ஃபைனல் காலோட பே பண்ணிட்டாங்க அப்படிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கால் 150 பே பண்ணல, அப்ப கால்ஸ் இன் அரியர்ஸ் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ? 150 × 20 3000. ஓகேவாடா? இது புரிஞ்சுதா? இதுல எதுவும் டவுட் இல்லையே? இப்போ பேங்க் அக்கௌண்ட் விட்டு ஷேர் இது வரும்போது என்ன ஆயிடும்? இவனை மைனஸ் பண்ணிடும். 1,00,000 மைனஸ் 3,000 9,700. அப்ப என்னன்னா 5000 மைனஸ் 4,850 இன்டூ 20 தான் 97,000. எப்படி வேணா போடலாம் கண்ணம்மா. நான் பே பண்ணாத மைனஸ் பண்ணாலும் போடலாம், இல்ல இந்த ஆன்சரை மைனஸ் பண்ணி போனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? எல்லாமே கணக்கு சரியா வரும். கூட்டு கழிச்சு பார்த்தோன்னா கணக்கு சரியா வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்சிடுச்சா? இப்போ ஃபைனல் கால்ல என்ன சொல்றான்? 100 நாட் பெய்டுன்றான். ஆனா இவன் பே பண்ணிட்டான், 150 பேர் பே பண்ணிட்டானா, அப்ப இவனை வந்து தூக்கி பேங்க்ல கரெக்டா போடணும்ல. அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட் கால்ஸ் இன் அரியர்ஸ் இந்த 3000 ரூபாய் ரிவர்ஸ் ஆயிடுது, ஏன்னா பே பண்ணிட்டானே இல்ல. இவனை விட்டுறலாமா? இப்ப ஷேர் ஃபர்ஸ்ட் இவன் ஃபைனல் கால் வரும்போது ஆஸ் யூஷுவல் டியூ என்ன? 30 × 5,000 1,50,000. இதுல 100 பேரோடது போச்சுன்னா எவ்வளோடா வரும்? 5000 மைனஸ் 100 போச்சுன்னா இவனை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 49,000 × 30. இப்படியும் போடலாம். இல்ல 1,50,000 மைனஸ் 30, ஏன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்குல்ல 100 பேர். ஸோ 100 × 30 3000. ஓகேவா? அப்புறம் ஒன்றும் இல்லடா, கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு அந்த பர்சன்டேஜ் பே பண்ணோம்ல 5%. அப்பனா என்ன வரும்? 3000 இந்த இது 5% இன்ட்டு எவ்வளோ மாசம்? 2 மாசம். எப்படி 2 மாசம்? எனி ஐடியா எப்படி 2 மாசம்? ஃபைனல் கால் வந்து 30th ஜூன் செல்லம். ஓகேவா? ஆனா அவன் வந்து எப்போ வரைக்கும் நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் முடியறது? 31st ஆகஸ்ட் இல்லையா? அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசம் இருக்குல்ல. இல்ல இல்ல இல்ல
சாரி, செப்டம்பர் அக்டோபர் 2 மாசம் இருக்குல்ல, அந்த 2 மாசத்துக்கு தான் 2/12. நீ புரியுறதா கண்ணா? திருப்பி சொல்லட்டுமா? டியூ என்ட்ரி செல்லம், ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட். இங்க பாரு கண்ணம்மா, இங்க பாருங்க கண்ணா. இந்த அக்கௌண்டிங் இயர் எண்ட்ஸ் ஆன், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும், சூப்பர்மேன் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் 31st அக்டோபர்ல முடியறது. 31st அக்டோபர்ல முடியறதுன்னா அவன் கால் மணி எப்ப டியூ ஆகுறது? 30 ஆகஸ்ட். அப்போ செப்டம்பருக்கும் பே பண்ணலாம். அவன் கடைசி வரைக்கும் பே பண்ணவே இல்லைன்னு கொடுத்துருக்கான்டா. டில் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர் he did not pay the final call. அப்பனா செப்டம்பர் பே பண்ணல 1 மாசம், அக்டோபர் பே பண்ணல 1 மாசம், அக்டோபர் எண்டு தானே முடியறது. அதனால 2/12. புரியுதா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா புரிகிறதா செல்லம்? 3 பேருக்குமே இல்லைன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லிட்டுறேன், அதனால தான் கேட்குறேன். மித்ராக்கு புரிஞ்சுது. கீர்த்தனா, நந்தனா இருக்கீங்களாடா? கேட்கறதாடா? இதுல வந்து இது ஒரு கூட்டு சம்டா. கூட்டுனா என்னடா பண்ணுவோம் வீட்ல? எல்லா காய்கறி எல்லாம் போட்டு அவியல் மாதிரி சமைப்பாங்கல்ல, அப்ப அது மாதிரி. இல்ல ப்ரோரேட் அலாட்மெண்ட், ரிஜெக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ், கால்ஸ் இன் இயர்ஸ், கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட், கால்ஸ் இன் அட்வான்ஸ், எல்லாமே இந்த ஒரு சம் பார்த்தானா ஜாம் பேக்டு முடிஞ்சு. பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. illustration level consist of all the important journal entries related to issue of shares. ஓகே. அப்புறம் என்னடா இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டானா, இவன் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறான். அதனால தான் டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் டு ஷேர் ஹோல்டர்ஸ் 25 ரூபாய். கடைசியா என்னன்றது இவன் இது ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இல்ல இது ரிப்பீட் ஆயிருக்கு, இது எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் ஜர்னல் என்ட்ரிஸ். ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. சிலமா நான் வந்து உங்க புக்கு படி போடல கண்ணா. உங்க புக்கு படி என்ட்ரிஸ் டேலி ஆகும். இந்த கேஷ் புக்கோடதுக்கு பேங்க் என்ட்ரிஸ்லாம் இங்க எதுவுமே வந்திருக்காது. டைரக்டா இங்க இம்பாக்ட் கொடுத்துப்பாங்க. நான் உங்களுக்கு ஃப்ளோவா இருக்கணும்ன்றதுனால கம்ப்ளீட்டா ஃப்ளோவோட போட்டிருக்கேன். ஓகேவா? இதான் டேக் அவே ஆஃப் த ப்ராப்ளம். கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்காடா? நான் சொல்லட்டேமா? இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எக்ஸாம் முந்தின நாள் ரிவைஸ் பண்ணா இல்லஸ்ட்ரேஷன் 11 மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. வேற சம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம். ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி இல்லாம செல்லும். ஓகே, ஃபோர் ஃபீச்சர் ரீஇஷ்யூ அந்த டிரான்ஸ்ஃபர் கேபிட்டலிசம் இல்லாம ஒரு சம் நச்சுன்னு பார்க்கணும்னா இந்த சம் பார்த்துன்னு போங்க. எல்லா என்ட்ரிஸும் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவாடா செல்லம்? இங்க போட்டிருக்கேன் கண்ணம்மா. இது ஒரு ஹிண்ட். மேல போட்டா ஈஸிமா. இது ஒரு ஹிண்ட், இது ஒரு ஹிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபோர் ஃபீச்சர். ஃபோர் ஃபீச்சர் எவ்வளோடா கான்ஃபிடென்ட் நீங்க? ஃபோர் ஃபீச்சர்னா என்ன அர்த்தம்னா கேன்சலேஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? ஷேர்ஸ் கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிடுறாங்கன்றத ஃபோர் ஃபீச்சர். ஃபோர் ஃபீச்சர் ஜர்னல் என்ட்ரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும்
500 ஷேர் கேன்சல் பண்றாங்க செல்லம். ஆனா கேன்சல் பண்ற போது விச் வேர் ஏர்லியரா வந்து 20% ப்ரீமியம்ல இஷ்யூ ஆன ஷேர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபோர் ஃபீச்சர் பண்ணும்போது ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரியில எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, பெய்ட் அப் அமௌண்ட் மட்டும்தான் வரணும். ஃபோர் ஃபீச்சர் டூ ஃபோர் ஃபீச்சர் சார்ஜ்ல இந்த 2 ரூபாய் போடுறது பெய்ட் அப் அமௌண்ட் மட்டும்தான் வரணும். ஸோ 2 ரூபாய் ஓகேவா. ஸோ 500 ரூபாய் ஃபோர் ஃபீச்சர் எப்பவுமே இந்த செக் பண்ணிக்கோங்கண்ணா. 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாயா 2 ரூபாய் ப்ரீமியம் இது கரெக்டா வந்துருது. நம்பர் 2 ஜார்னல் என்ட்ரி என்ன, இதுல இதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும் தெரியுமா, ஃபோர் ஃபீச்சர்ல எந்த ஸ்டேஜ் எல்லாம் பே ஆயிடுது, ஸ்டேஜஸ் பேமெண்ட் இஸ் ஓவர், ஸ்டேஜஸ் விச் ஆர் டியூ, இது மாதிரி யோசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ளிகேஷன் ஸ்டேஜ் பே ஆயிருக்கா, அலாட்மெண்ட் ஸ்டேஜ் பே ஆயிருக்கா, இல்ல அலாட்மெண்ட் ஸ்டேஜ் பே ஆலியா, ஃபர்ஸ்ட் கால் பே ஆலியா, அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல அது போட்டுக்கணும். இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் 2 ரூபாய், அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால். அப்ளிகேஷன் மணி வாஸ் ஒன்லி பெய்டு பை த ஷேர் ஹோல்டர்ஸ். அப்ப 2 ஃபோர்ஃபீடட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல கண்ணை மூடிண்டு இன்டூ 2ன்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். எந்த ஸ்டேஜ் பே ஆயிருக்கு, அப்ளிகேஷன் ஸ்டேஜ் மட்டும் தான் பே ஆயிருக்கு. ஓகே, எதெல்லாம் பே ஆல மத்த ரெஸ்ட் ஸ்டேஜஸ் ஆர் கம்ப்ளீட்லி டியூ. புரியுதா செல்லம். இது செக்லிஸ்ட் 1. செல்லமா இது ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாடா கண்ணா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர், இந்த மாதிரி செக்லிஸ்ட் போட்டு? இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அந்த செக்லிஸ்ட் போடுறது? ஈஸியா தானடா இருக்கு. ஓகே, ஸ்டெப் 11 ஸ்டெப் 1 செக்லிஸ்ட்லயே ஸ்டெப் 1ரா, செக்லிஸ்ட்லயே ஸ்டெப் 2. இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேஜா, அப்ப கண்டிப்பா நீங்க கண்ணு மூடி ஃபோர்ஃபீட்டட் 2 ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்ல இட் வில் பி 500 into 2 தான். ரெஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் எதெல்லாம் இல்ல, அலாட்மெண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இல்ல. ஸோ அலாட்மெண்ட் இல்லைன்ற போது என்னது, 500 into 5, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 500 into 5. ஓகேவா செல்லமா. ஷேர் பிரீமியம் முன்னாடி இந்த ஷேர்ஸ்லாம் பிரீமியமோட இஷ்யூ பண்றதுனால ஜென்ரலி செக்யூரிட்டி பிரீமியம் வந்து கிரெடிட். இப்ப ஏற்கனவே இது பண்றதுனால இப்ப ரிவர்ஸ் பண்றோம்ல, அதனால அங்க கிரெடிட் கொடுக்கறத இங்க டெபிட் பண்றோம். இப்ப ஈக்விட்டி ஷேர் கேப்ல 500 into 10, செக்யூரிட்டி பிரீமியம் 500 into 2, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் என்ன டியூ 500 into 5, ஃபைனல் கால் டியூ என்ன 500 into 5, பெய்டு என்ன 500 into 2. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கணக்கு பக்காவா வரும். இது ஃபோர் ஃபீச்சர். ரீஇஷ்யூக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பேங்க் அக்கௌண்ட் அன்னைக்கு மித்ரா வந்து நெத்தியடி மாதிரி சொன்னாங்க ஜர்னல் என்ட்ரிஸ்லாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட், டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்றாங்கன்னா 500 ஷேரை ஸ்டெப் நம்பர் 3 இது நோட் பண்ணிக்கோங்க செக்லிஸ்ட்லயே. ஃபோர் ஃபீட்டடு 500, ரீஇஷ்யூ பண்ணது 300 தான். ஓகேவா. அப்போ 300 ஷேர்ஸ் have been reissued at the rate of 9 per share. அப்பனா 300 into 9 2700. இங்க டோட்டலா வந்து 300 into 10 10 தானே ஃபேஸ் வேல்யூ. ஸோ 300 into 1 3000. ஸோ 300 into 1 300 ரிமைனிங். இங்க ஒரே ஒரு ஒர்க்கிங் மட்டும் பண்ணோங்க, நான் பாத்துக்கோங்க. 500 ஷேருக்கு ஃபோர் ஃபீச்சர் அமௌண்ட் எவ்வளோடா, 1000. அப்ப அதே ஈக்குவலண்டா என்ன பண்ணணும், 300 ஷேருக்கு ஃபோர் ஃபீச்சர் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 300 ஷேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன, 1000 இன்ட்டு 1000 இன்ட்டு 300 டிவைடட் பை 500. அப்ப எவ்வளவு வரும், 600 ஷேர். ஃபோர் ஃபீச்சர் பண்றதுக்கான 300 ஷேருக்கு 600னா, ரீஇஷ்யூ பண்றதுக்கான 300 ஷேருக்கு 300னா, அப்ப கேபிட்டல் ரிசர்வ்க்கு நான் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், 300 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ அதான் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் வில் டு கேபிட்டல் ரிசர்வ் 300 ரூபாய். இந்த சம் போட்டு காமிக்கிட்டமா, இல்ல இப்படி சொல்லலாம் தான் புரிஞ்சுதா? இந்த செக்லிஸ்ட்லாம் இங்க போடுறேன்னு சொல்லும். இது ஒர்க்கிங் செக்லிஸ்ட். சி நான் எங்கெல்லாம் செக் பாயிண்ட்லாம் போட்டிருக்கீங்கன்னா அங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லும். இந்த செக் பாயிண்ட், இந்த செக்லிஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கண்ணா. உங்க 3 பேரையும் கண்டிப்பா I will provide my full support to clear you all. Okay, so ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும் I will be guiding you. சரியா?
அதனால ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி மாதிரி இருக்கு. இப்போ நான் சிலபஸ் முடிச்சிடுறேன் செல்லமா. ஓகே, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி இருக்குன்னா லெட் மீ நோ. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட 3 பேருமே அடிஷனல் எஃபர்ட் போடுங்க. ஓகேவா? ஏன்னா 2 ஸ்டேஜும் எழுதுறதுனால கொஞ்சம் கூட அடிஷனல் எஃபர்ட். ஆனா நான் இந்த அடிஷனல் எஃபர்ட் போடுறதுன்னு ஃபோர்ஸிங்லாம் இல்லடா சொல்றேன். போட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்றேன், வேற எதுவும் இல்ல. செல்லமா இல்லஸ்ட்ரேஷன் 13 வந்து ஐ வுட் லைக் யூ ஆல் டு டேக் யூ த்ரூ 13th சம், நாட் வித் யுவர் ஒர்க்கிங், வித் மை ஒர்க்கிங். இங்கடா யார்கிட்டலாம் லேப்டாப் இருக்கு வீட்ல? சித்ரா கிட்ட இருக்கு. கீர்த்தனா உங்ககிட்ட செல்லம்? பட் நாளை கிடைக்குமா? ஓகே. நந்தனாக்கு? இல்லடா, ஒரு எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ண முடியுமா உங்களால? இல்லடா, உங்களுக்கு எக்ஸல் அதுல ஓபன் பண்ண முடியுமா செல்லம்? எனக்கு ஒரு 3 பேருமே என்ன பண்ணுங்க, நோட்ல போடாதீங்க அத. நான் இந்த எக்ஸல் அனுப்புறேன்ல கண்ணா, இந்த எக்ஸல்லயே இந்த ஃபார்மேட்ல நம்பர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. இப்ப வந்து வேற இவர் என்ன சொல்றாரு, 6000 shares, payment of missionary purchase. Missionary purchase என்ன journal entry, missionary account debit to Z account 60,000, Z limited to இது. அப்புறம் அதுலேருந்து 800 ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண போறாருல செல்லமா, கரெக்டா? அப்போ அப்ளிகேஷன் மணி என்ன இங்க, 800 இன்ட்டு 20 16. நீ என்ன பண்ணோம்னா, இந்த எக்ஸல் ஃபைல்ல எதையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. கோர்வையா உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இங்க நம்பர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுங்க எக்ஸல் ஃபைல்ல. இந்த சம்முக்கு மட்டும் பிளாங்கா கொடுத்துருக்கேன் செல்லமா. போன வருஷம் இந்த ஆக்டிவிட்டி தான் அவங்களுக்கு கொடுத்தேன், ப்ரீவியஸ் பேட்சுக்கு. இந்த எக்ஸல் ஃபைல்ல உங்களுக்கு இந்த ஜான் என்ட்ரிஸ்க்குலாம் சி ஆன்சரும் இங்கே தான் வச்சிருக்கேன். அப்படியே என்ன சொல்றது, அலைன் பண்றதுடா. ஜார்னல் என்ட்ரிஸ் ஆர் ஆல்ரெடி தேர், யூ ஜஸ்ட் ஹேவ் டு அப்டேட் தி நம்பர்ஸ் ஹியர். எவ்வளவு ஷேர், பர் ஷேர் எவ்வளோ, டோட்டல் ஷேர் எவ்வளோ, அது ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஜார்னல் என்ட்ரிஸ்க்கு இதுதான் வரும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் கார்க்கும் சொல்றேன். இல்லஸ்ட்ரேஷன் 30 மற்றதெல்லாம் நீங்க நோட்ல போட்டுருங்க செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 13க்கு மட்டும் கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் இருக்கு, ஃபார்மேட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், fill in the blanks மாதிரி அந்தந்த என்ட்ரியை இங்க போடணும். ட்ரை பண்றீங்களா? எக்ஸல் ஃபைல்ல போடுங்க இத. பேர் சென்னையில இருந்தா உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வேண்டாம். ஃபோர்டீன்த் சொல்லித்தானே சொன்னா, 14th பத்தி வரி பண்ணிக்காதீங்க. நான் போட்டுருவேன். ஓகே, நம்ம போட்டுடலாம். சரி,
மற்ற சம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களோட ஹோம்ஒர்க் வந்து எது வரைக்கும்? இல்லஸ்ட்ரேஷன் 13 வரைக்கும் எல்லா சம்ஸும் ஹோம்ஒர்க். 13th மட்டும் எக்ஸல் ஃபைல்ல பண்ணுங்க. அடுத்த கான்செப்ட் இது இஷ்யூ. அடுத்த கான்செப்ட் என்னன்னா, ரைட் இஷ்யூ ஒரு கான்செப்டா. இப்போ நான் இங்க ரைட் இஷ்யூ கத்து தந்தேன்னா லாலையும் ரெஃபர் பண்ணி ரைட் இஷ்யூ அப்படியே கத்து தந்துடுறேன். ஸோ தட் அங்க தியரி படிக்கிறீங்க, நீங்க சம் பண்றீங்க அந்த மாதிரி. சரியா கண்ணா? ஸோ தட் லாவும் முடிச்ச மாதிரி இருக்கும், இதுவும் முடிச்ச மாதிரி இருக்கும். சரியா? ரைட் இஷ்யூ ரொம்ப ஈஸியா இருக்கும்டா, கஷ்டமே இல்ல. 7 மார்க்ல வருவோம். ஸோ நம்ம பார்க்கலாம். நாளைக்கு எப்படிடா கீர்த்தனா மெசேஜ் வந்துட்டாடா? அப்புறம்டா என்ன? ஓ, சூப்பர் சூப்பர். ஸோ 12 வரைக்கும் நீங்க பிஸியா இருப்பீங்கல்ல? சரி. ஏய், உங்களுக்கு ஏதாவது ஈஸி வேஸ் ஆஃப் சென்டிங் ஃபைல்ஸ், எக்ஸல் ஃபைல்ஸ் ஏதாவது தெரியுமாடா? இமெயில தவிர, வாட்ஸ்அப்பை தவிர. டெலகிராம் இல்லடா, என் மொபைல்ல இருந்து இருக்கக்கூடாது செல்லம். என் சிஸ்டம்ல இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இமெயிலும் இல்லாம இருக்கணும் அந்த மாதிரி. டெலகிராம்ல பண்ணலாமாடா? ஓகே, டெலகிராம்ல அனுப்பிச்சேன்னாடா. ஓகே, சரி. ஆக்சுவலா நான் வந்து ஆஃபீஸ் 365 ஒன்று வச்சிருக்கேன்டா. அதுல வந்து எல்லா ஃபைல்ஸையும் மூவ் பண்ணி எக்ஸல் ஃபைல்ஸ்லாம் போன செட்டுக்கு அப்படிதான் போட்டு லிங்க் பண்ணி விட்டேன். ஆஃபீஸ் 365 நேற்றுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கு. சரி, அதனால தான். சரி, ஓகேடா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒர்க் அவுட் எல்லாம் டெலகிராம்ல அனுப்பிச்சு விடுறேன். டெலகிராம்ல குரூப் கிரியேட் பண்ண முடியுமா மித்ரா? அப்படியா? 3 பேர் 4 பேர் கிரியேட் பண்ணலாம்ல? சரி, சரி சொல்லுமா. ஓகே. இதுலயும் ஆக்சுவலா தியரி இருக்கு கணமா. அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லயும் தியரி இருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்குலாம் நம்ம சொல்றோம்ல 9%, 6% அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் போட்டிருப்பேன்டா. லீகலி போட்டிருப்பேன். அப்புறம் தான் சம்முக்கு வருவேன். ஓகேவா? பயங்கர ஈஸிடா ரைட் இஷ்யூ. நான் சொல்லி தந்தீங்கன்னா. எஃப்எம் எப்படி படிச்சோம் மித்ரா? அதே மாதிரி தான் அது. குரூப் பண்ண முடியுமாடா? சரி, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆஃபீஸ் 365ல. ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் டெலகிராம்ல இது பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, நான் ஃபைனல் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதாவது இப்போ லாவோட ஃபைனல் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதர் ஆக்ட்ஸோடது, அதெல்லாம் வந்து மொத்தமா ஒரு குரூப்பா உங்களுக்கு அனுப்பிச்சிடணும். எனி பாயிண்ட் இன் டைம் நீங்க ஃபைனலுக்கு கூட அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐ வாண்ட் டு புட் இட் அஸ் அ ரெபாசிட்டரி ஃபார் யூ ஆல். ஸோ அங்கேருந்து நீங்க எடுத்துக்கலாம் அதான். சரி. சரி சொல்லம்மா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 13 வரைக்கும் ஹோம்ஒர்க்கு. சரி, பார்க்கலாம். ரொம்ப சாரி, நடுவில் கொஞ்சம் இதுவாயிடுது இன்னைக்கு. நாளைக்கு மீட் பண்றேன்டா. நாளைக்கு வந்து ஏமித்ரா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு 8:30 மணிக்கு மார்னிங்னா கஷ்டமா இருக்குமாடா? 8:30, 9, 8:30 to 10 அந்த மாதிரி சொல்லலாம். ஐடிடிக்கு இவே பில் எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்குல்ல, அது குட்டியா எடுத்து முடிக்கலாமான்னு பாக்குறேன். உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? எழுந்துப்பீங்களா கரெக்டா? சரிடா, நான் சொல்றேன். நாளைக்கு வேண்டாம். நீங்க இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்க? 2:30 வரைக்கும் படிப்பீங்களா? வெரி குட்,
வெரி குட் வெரி குட்ரா சூப்பர்ரா. அப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், salary, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தரவா இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி